இந்த சிநேகிதன் என வெறுமையாய் திருப்பி அனுப்ப மாட்டார். உடனே பதில் வரவில்லை என்றால் அவன் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள் சபையே. நான் எப்பவுமே இந்த வார்த்தையை நான் பிலீவ் பண்ணுவேன். நான் கேட்டு கர்த்தர் உடனே செய்யலனா அவர் செய்ய மாட்டார் என்றால் நான் கேட்டதிலும் அதிகமா அவனை செய்ய போறார் அர்த்தம். நான் கேட்டதிலும் அதிகமா அவர் செய்யணும்னா நான் இன்னும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை நான் தட்டி பார்ப்போம் நெகட்டிவான ஆன்சரா அல்லது பதில் வரலையா தட்டுறதை ஸ்டாப் பண்ணும். தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாதீங்க அன்பு சபையே. நெகட்டிவான ஆன்சர் வந்தது ஜெபத்தை விட்டுறாதீங்க. நெகட்டிவான ஆன்சர் தந்தது தர மாட்டேன்னு சொல்றதல்ல, நீ கேட்டதிலும் அதிகமாய் தருவதற்காக. எனவே தான் பைபிள் சொல்லுகிறது 8வது வசனத்தின் கடைசியில அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். அவன் கேட்டது என்ன? 3 அப்பம். யாருக்காக கேட்டான்? சிநேகிதனுக்காக கேட்டான். அப்ப என்ன கொடுத்து? அவன் கேட்டது போல 3 அப்பத்தை கொடுத்தான். இப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிறான். அவன் கேட்டதிலும் அதிகமா. அது மட்டுமல்ல, அவன் கேட்கும் போது எப்படி கேட்ட? 6வது வசனத்தின் கடைசி, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று. இவன் கொடுக்கும் போது கடனா கொடுக்கல, அவனுக்கு நிறைவான பலனா கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அவன் கேட்டது ஒண்ணு, அவன் கொடுக்கிறது வித்தியாசம். ஆமென். இவனுக்கு தெரியும் ஏன் இன்னும் இவன் தட்டிட்டே இருக்கிறான், ஏன் இன்னும் இவன் தட்டுறதை நிறுத்தலன்னா அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அவரின் ஜெபத்தை தள்ள மாட்டான். பர்த்திமேயு குருடன் ஏன் இன்னும் கூப்பிடுறானா? அவர் பக்கத்துல இருக்கிறாருங்கிறது ஒரு நிச்சயம். 2வது அவனுக்குள்ள நிற்கிற நிச்சயம், நான் கூப்பிட்டு அவர் நிற்பார், நான் கூப்பிட்டு அவர் நிற்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்க ஜெபிச்சா நடக்குது, இவங்க ஜெபிச்சா நடக்குது. என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலனா என் சத்தத்தை அவர் கேட்கலன்னு அர்த்தம் இல்ல. அவங்க கேட்டதை விட நீங்க கேட்கிறதை விட கர்த்தர் உங்களுக்கு அதிசயமா மகிமையா செய்ய போறார் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஆமென். பாருங்க, சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியை